தமிழகம் முழுவதும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கலந்தாய்வு தொடங்கி நடந்து வருகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் ஆர்வமுடன் அதிக அளவு மாணவ மாணவிகள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பழமையான மகளிர் கல்லூரிகளில் ஒன்றான ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் சேர்வதற்கு ஆர்வத்துடன் காலையிலேயே கல்லூரி வளாகத்தில் குவிந்தனர். 15க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கு 5000 விண்ணப்பங்கள் இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் 1176 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. ஏற்கனவே சிறப்பு பிரிவிற்கான கலந்தாய்வு வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்ற சூழலில் பொது பிரிவிற்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. கல்லூரியின் முதல்வர் விக்டோரியா தங்கம் முன்னிலையில் கலந்தாய்வு நடந்து வருகிறது. சிறப்பு கலந்தாய்வில் 23 மாணவிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டில் 7 மாணவிகளுக்கும் சேர்க்கை ஆணை வழங்கப்பட்டுள்ளது. 15 துறைகளுக்கும் மொத்தம் 5900 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள சூழலில் கட் ஆஃப் மாணவர்களுக்கான கலந்தாய்வு பொது பிரிவு பட்டியலில் தொடங்கியுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் ஏற்றவாறு கலந்தாய்வு நடத்தப்பட உள்ள சூழலில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்தாய்வில் பங்கேற்று வருகின்றனர். பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிகளில் அதிக அளவு மாணவர்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் தற்போது கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் அதிக அளவு பெறப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.